மெயினாக அடித்து துன்புறுத்தணும். மெயினாக வந்து பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவங்களுக்கும் வந்து தான் 4 ஆயுள் 5 ஆயுள் கொடுத்துருக்காங்க. பெனால்ட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஆயுட்காலம் வந்து ஆயுளும் மீறியும் அவன் சிறையிலே கழிக்க வேண்டியது தான். இப்போவே அவன் ஒரு 25 வயசு 30 வயசு இருப்பான். 80 வயசுல அவன் சிறையிலேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். இளமையை இவங்க இனிமேல் வெளியா வந்து கொண்டாட்டமாக அனுபவிக்க முடியாது. ஒரு திருமணம் பண்ணியோ ஒரு குழந்தை பேரோ அடைஞ்சு பண்ணி முடியும். இது மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன கேட்டால். நான் உடனே கொண்டுட்டா உடனே போயிடுவான். கோவை மாவட்ட எஸ்பியா இருந்தவரே வந்து அது ஒரு பொண்ணோட பேரை வெளியே சொன்னார் வந்து அது சட்டப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப அதை சொன்னார் வந்து. ஆனால் இன்னைக்கு தீர்ப்பில் அவரை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை வந்து. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து காவல்துறையில் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து காவல்துறை அதிகபட்சமாக தண்டனை எதுவுமே பண்ணல. இலாக்காவை மாற்றுவாங்க. உங்களுக்குலாம் யார் காவல்துறை? இதுங்களாம் என்ன வேலை உங்களுக்கு? ப்ரெஸ் மீட் கொடுத்துன்னு கொலை குற்றவாளிகளை காப்பாற்றிருங்க. அப்போ நீதிமன்றங்கள்லாம் எதுக்கு இருக்குது நீதிமன்றங்கள்லாம்? இவங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, இவங்களே ப்ரெஸ் மீட் பண்ணுறது, இவங்களே முன்முடிவுகளோட அணுகிறது, இவங்களே கொலை குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கூலிப்படைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது. காவல்துறை வந்து ஒரு நாள் சரியாக இயங்கிச்சுன்னா ஒரே ஒரு நாள் டோட்டல் இங்கே நடக்கிற க்ரைம்ஸும் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இது இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் வருமானம்.